டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படை தற்பொழுது சிறைப்பிடித்துள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 601 விசைப்படகுகளில் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை 10 மீனவர்களையும் ஒரு படகையும் சிறைப்பிடித்தது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்ததால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கைதான 10 பேரையும் காங்கேசன் கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இன்று டெல்லியில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை ஒரு படகையும் 10 மீனவரையும் சிறைப்பிடிச்சிட்டு இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கூட வெளியுறவுத்துறை அமைச்சரை டெல்லியில் மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு படகையும் 10 மீனவரை சிறைப்பிடித்தது நம்ம இந்தியாவை அச்சுறுத்துற மாதிரி தெரியுது. இலங்கை அரசு உடனே அந்த படகுகளையும் மீனவர்களை விடுவிக்கணும். இதற்கு முன் பிடித்த படகுகளை விடுவிக்கணும். இல்லைன்னா தமிழகத்திலேயே மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தும்.